السلام عليكم ورحمة الله وبركاته نحمد الله العظيم ونسلم على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد அருமையான ஜெம் டிவி நேயர் பெருமக்களே, உங்கள் மீதும் உலக மக்களாகிய நம் அனைவர் மீதும் எல்லாம் அல்ல அல்லாஹுவின் அருட்பார்வை உண்டாகட்டுமாகுக. அருமையான நேயர் பெருமக்களே, இஸ்லாமிய நற்போதனைகளில் இன்றைய தினம் நாம் பார்க்கவிருப்பது அல்லாஹுவின் அன்பில் நிராசை வேண்டாம். அல்லாஹுவினுடைய விஷயத்தில் நாம் எந்த அளவிற்கு உறுதியாக இருக்கிறோமோ அதை பொறுத்து அல்லாஹினுடைய அன்பு நமக்கு கிடைத்துவிடும். அன்பு என்பது மட்டுமல்ல, அல்லாஹினுடைய உதவி நமக்கு கிடைத்துவிடும். சில இடங்களில் சில கஷ்டப்பட்ட குடும்பத்தில் உள்ள பெண்கள் இப்படி கூறுவார்கள், காலம் பூரா நான் கஷ்டப்பட்டுருக்கிறேன், நான் பிறந்த காலத்திலிருந்தே கஷ்டப்பட்டுருக்கிறேன், இந்த அல்லாஹ்வுக்கு கண்ணு தெரியாதா? இந்த அல்லாஹ் எனக்கு உதவி செய்ய மாட்டானா? இந்த அல்லாஹ் இருக்கிறானா இல்லையா? எனக்கு நான் இவ்வளோ காலமாக கஷ்டப்பட்டுட்டே இருக்கணுமா? எனக்கு ஒரு வெற்றி கிடைக்காதா? என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் கிடைக்காதா? நாங்கள் தான் கஷ்டப்பட்டுக்கிட்டே வாழ்கிறோம், எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் இப்படித்தான் இருக்கிறது என்று சில இடங்களில் சில குடும்பத்தில் கஷ்டப்பட்டவங்க இப்படி நிராசையாக பேசக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். ஆனால் அல்லாஹ் என்ன கூறுகிறான் என்று சொன்னால், அல்லாஹுவின் விஷயத்திலே, அல்லாஹுவின் உதவியை பெறுகிற விஷயத்திலே நீங்கள் நிராசை அடைந்து விடாதீர்கள். காலம் முழுவதும் உங்களை கஷ்டப்பட்ட நிலையிலேயே இறைவன் வைக்க மாட்டான். அப்படி ஒரு கால் கஷ்டப்பட்டவனாகவே பிறந்து கஷ்டப்பட்டவனாகவே வாழ்ந்து ஒருவன் இறந்து விடுகிறான் என்று சொன்னால், ஏழையாகவே பிறந்து ஏழையாகவே எந்த ஒரு மனிதன் விரைவில் மரணமாகி விடுகிறானோ அவன் மிக விரைவில் சொர்க்கம் சென்று விடுவான். இந்த உலகில் எவன் ஒருவன் செல்வந்தனாக வாழ்ந்து செல்வந்தனாக பிறந்து செல்வந்தனாக வாழ்ந்து மிகப்பெரிய ஒரு பணக்காரனாகவே வாழ்கிறானோ அந்த ஏழையை விட பல 100 ஆண்டுகள் கழித்து தான் இந்த பணக்காரன் சொர்க்கத்துக்கு போவான். அப்போது ஏழையாக வாழ்பவர்களுக்கு மிக விரைவில் அல்லாஹ் சொர்க்கத்தை வாக்குறுதி அளித்திருக்கிறான். இருந்தாலும் கூட அல்லாஹ் ஒரு இடத்துல இப்படி குறிப்பிட்டு காட்டுகிறான். நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களின் வாழ்வில் நடந்த ஒரு நிகழ்வைத்தான் அல்லாஹ் இங்கே குறிப்பிட்டு காட்டுகிறான். யா பனி யத்ஹபு ஃபஹஸ்ஸஸூ மின் யூசுஃப வ அஹீஹி வலா தைஅஸூ மிர் ரௌஹில்லாஹ். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் தன்னுடைய மகன்களுடைய விஷயத்தில் இப்படி குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் தன்னுடைய மகன் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் சிறுபிராயத்தில் இருக்கிற பொழுது மற்ற பிள்ளைகளெல்லாம் வேட்டைக்கு அழைத்து செல்கிறார்கள். அழைத்து செல்கிற சமயத்திலே யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் மிகவும் நேசிக்கக்கூடிய தன்னுடைய அழகு அற்புதமான குழந்தை யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களை கிணத்துல தூக்கி போட்டுட்டு ஓனாய் கடிச்சு தின்னுருச்சு அப்படின்ட்டு தன்னுடைய தந்தையார் இடத்துல மாற்றமாக ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. மிகப்பெரிய ஒரு கவலை, தன்னுடைய விருப்பத்திற்குரிய அந்த புள்ள காணாமல் போயிட்டாரே, உயிரோடு இருக்கிறாரா இல்லையா என்கிற கவலையில் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் தன்னுடைய பிள்ளையை நினைத்து நினைத்து அழுது அழுது கண்களில் பார்வையை இழக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டது. இது எவ்வளோ பெரிய சோதனை, எவ்வளோ பெரிய சோதனை. சில இடங்களில் சின்ன குழந்தைங்க இறந்துட்டாங்கன்னு சொன்னால் சில இடங்களில் ஒப்பாரி வச்சு அழுவாங்க. இந்த இறைவனுக்கு கண்ணு தெரியாதா? என் பிள்ளையை இவ்வளோ சீக்கிரமாக எடுத்துட்டானே, அவருடைய ஆயுள் முடிஞ்சிருச்சு, இறைவன் எடுத்துட்டான், என்ன செய்ய முடியும்? மன வருத்தம் இருக்கத்தான் செய்யும். சிறு பிள்ளைகள் மரணமாகிவிட்டால் மிகவும் பெரிய கவலை இருக்கத்தான் செய்யும், இல்லைன்னு சொல்லலை. இப்போ யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் தன்னுடைய மகனார் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த இந்த நிகழ்வை நினைத்து நினைத்து அழுது அவர்களுடைய கண் பார்வை மங்கிவிட்டன. அந்த நேரத்தில் தன்னுடைய மற்ற மகன்களிடத்தில் இப்படி கூறுவார்கள், யா பனி யத்ஹபு ஃபஹஸ்ஸஸூ மின் யூசுஃப் வ அஹீஹி வலா தைஅஸூ மிர் ரௌஹில்லாஹ். என் பிள்ளைகளே, நீங்கள் சென்று அந்த யூசுஃப் மற்றும் அவருடைய சகோதரரை பற்றி தீர விசாரியுங்கள். அல்லாஹினுடைய கருணையின் விஷயத்தில் நீங்கள் நிராசை அடைந்து விடாதீர்கள். நிராகரிக்கும் மக்கள்தாம் அவனுடைய கருணையை குறித்து நிராசை அடைகின்றார்கள். எந்த ஒரு மனிதன் அல்லாஹுவினுடைய உதவியின் விஷயத்தில் நிராசை அடையக்கூடாது என்று அல்லாஹ் கூறுகிறான்.
அப்படி யார் நிராசை அடைகின்றார்களோ அவன் அல்லாஹுவை நிராகரிக்கக்கூடியவர்கள், தன்னுடைய இறைவனை நிராகரிக்கக்கூடியவர்கள். சில இடங்களில் படைத்த இறைவனையே படைத்த கடவுள்களையே திட்டி ஒப்பாரி வைக்கக்கூடிய நிகழ்வுகளை பார்க்கிறோம் அல்லவா? இதைத்தான் இங்கே குறிப்பிட்டு காட்டுகிறான். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகன் காணாமல் போய்விட்டார் என்கிற விஷயத்தில் கவலையில் மிகவும் வருத்தப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய சமயத்தில் அல்லாஹ் அவர்களுக்கு ஆறுதல் கூறுகிறான். கவலைப்படாதீங்க, ஏன் கவலைப்படுறீங்க? அல்லாஹின் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையில் நீங்கள் உறுதியாக இருங்க. ஆனால் கடைசியாக அல்லாஹுடைய ஏற்பாடு என்ன நடந்தது? சில வருடங்களுக்கு அப்பால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் அரசராக இருக்கிறார்கள். அது மட்டுமில்லை, அரசராக இருக்கக்கூடிய சமயத்தில் மிகப்பெரிய ஒரு பஞ்சம் ஏற்படுகிறது. தன்னுடைய குடன் பிறந்த சகோதரர்கள் எல்லாம் பஞ்சத்திலிருந்து விடை கேட்டு அரசரிடத்தில் வந்து நிற்கிறார்கள். அந்த சமயத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் தன்னுடைய சகோதரர்கள் தான் வந்திருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு, பல வருடங்களுக்கு அப்பால் புரிந்து கொண்டு, தன்னுடைய ஆடையில் உள்ள ஒரு ஆடையை தன் சகோதரர்களிடத்தில் கொடுத்து, நீங்கள் உங்கள் தந்தையார் இடத்துல கொடுத்துருங்கன்னு சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் தந்தையார் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அன்னவரிடத்தில் இந்த ஆடையை கொடுக்கிறார்கள். கொடுத்த போது அது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அந்த ஆடையை அப்படியே மோர்ந்து பார்க்கிறார்கள். மோர்ந்து பார்க்கிற பொழுது தன்னுடைய மகன் யூசுப் சிறு வயதில் காணாமல் போனாரே, அந்த யூசுப் உயிரோடு இருக்கிறார். எந்த இறைவனை நாம் நம்பி இருந்தோமோ அந்த இறைவன் என்னுடைய மகனை நல்ல முறையில் வைத்திருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டார் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். ஒரு கட்டத்திலே சேர்ந்து விட்டார்கள். அருமையான பெருமக்களே, இறைவன் மீது எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் இறைவன் நமக்கு உதவி செய்வானா செய்ய மாட்டானா என்கிற நிலைக்கு போய்விடாதீங்க. கஷ்டங்கள் வந்தபோதும் நாம் கஷ்டப்பட்டு கொண்டே இருந்தாலும் நிச்சயம் நமது வாழ்க்கையில் கஷ்டம் அகன்றுவிடும் என்ற நம்பிக்கையை வையுங்கள். அந்த கஷ்டத்தை இறைவன் தான் போக்குவான் என்கிற நம்பிக்கை வையுங்கள். நிச்சயம் நமது வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்படும். மிகவும் ஏழ்மை நிலையில் இருப்பவர்கள் செல்வந்த நிலைக்கு நாம் செல்வோம். அல்லாஹ் அதற்கு நிச்சயம் உதவி செய்வான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் மீண்டும் நாளை சந்திப்போம்.